Hello friends, welcome to English Pesa Asia. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா prepositions, time based பண்ணி இருக்கக்கூடிய prepositions. For example, in, on, at இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா? இதுல மாதிரி டைம் வந்து டைம் எக்ஸ்பிரஷன்ஸ், டைம் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ்ல என்னென்ன தப்பு விடுறோம் அப்படிங்கறத நம்ம வந்து கரெக்ட் பண்ண போறோம். ஓகேவா? அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கடைசி நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸர்சைஸ்க்கு உங்களால ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இதுக்கு அப்புறம் டவுட்டே இருக்காது. அந்த அளவுக்கு கிளியர் ஆயிருவீங்க. ஓகே, நம்ம சேனல்ல இப்பதான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Let's get started. Okay friends, நான் என்ன எழுதிருக்கேன்? I have written time prepositions. Time prepositions அப்படினா ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி in, on அதெல்லாம் படிச்சோம்ல. அந்த மாதிரி அதுக்கு அப்புறம் வந்து பேசிக்கான எரர்ஸ் நம்ம என்னென்ன விடுறோம் அப்படிங்கறத இப்ப கரெக்ட் பண்ண போறோம். So fix the mistakes, right? Okay. Okay, இப்போ வந்து நான் set of sentences வந்து எழுதி போட்டுருக்கேன். ஓகேவா? For example, let's meet in the morning, afternoon, evening இந்த மாதிரி ஒரு set of sentences நான் எழுதியிருக்கேன். இதில் எது தப்பு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அது ஏன் தப்பு அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் let's meet in the morning, let's meet in the afternoon, let's meet in the evening, let's meet in the night. Which one is incorrect? You have to find out, you have to figure out which sentence is incorrect and why. Let's discuss about it. கொடுத்திருக்கிற அந்த 4 sentencesல பாத்தீங்கன்னா it may be right, it may be wrong, okay, but you have to correct it. கண்டுபிடிக்கலாமா? Let's meet in the morning. This is correct. Let's meet in the afternoon. This is also correct. Let's meet in the evening. This is also correct. Let's meet in the night. This is wrong, because whenever you are going to mention night, you have to use the preposition at. Okay, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. night அப்படி நம்ம சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய preposition என்ன அப்படினா at தான். ஓகேவா? இது வந்து எப்படி சொல்றது? You have to remember this. ஓகேவா? அந்த ஒரு விஷயம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நைட்டுக்கு முன்னாடி மட்டும் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா you have to use the preposition at. You can say let's meet at night. இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸ். இதில் என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? I was tired this morning, I was tired this afternoon, I was tired this evening, I was tired this night. Can you find out or can you figure out which one is incorrect? Do you have any idea? Let's read it again together. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். I was tired this morning. This is correct. I was tired this afternoon. This is also correct. I was tired this evening. This is also correct. This யூஸ் பண்ணி நம்ம பேசுகிறோம் இல்லையா? this யூஸ் பண்ணி சொல்கிறோம். I was tired நான் டயர்டாக இருந்தேன். நான் வந்து காலையில் டயர்டாக இருந்தேன், ஆஃப்டர்நூன் டயர்டாக இருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டயர்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. லாஸ்ட் நைட் சொல்கிறீங்க. I was tired this night. You are not supposed to say I was tired this night because this is incorrect. அதை நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா I was tired tonight. This night அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா this விட்டுருங்க. I was tired tonight. I was tired this night அப்படிங்கிறது incorrect. I was tired tonight. பாருங்க, அந்த மார்னிங், ஈவினிங், அப்புறம் வந்து நைட், ஆஃப்டர்நூன் இதெல்லாம் வந்து we are using on daily basis to talk to someone, right? யார்கிட்டயாவது நம்ம பேசும்போது டெய்லி நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம this morning போடணுமா, இல்லை in the morning போடணுமா, இல்லை at night போடணுமா, tonight போடணுமா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ரெண்டு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து in யூஸ் பண்ணக்கூடாது, at night அப்படின்னு தான் சொல்லணும். that is the general procedure, right? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா this night அப்படிங்கிற அந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ராத்திரி அப்படிங்கிறதுக்கு நம்ம அது சொல்லக்கூடாது. tonight. Instead of using this night, you have to use tonight. You have to say tonight. Very good. You identified the error. கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இந்த செட் ஆஃப் சென்டென்சஸ்க்கு போகலாமா? See, I called yesterday morning. I called yesterday afternoon.
I called yesterday evening, I called yesterday night. Here I have written 4 sentences, right? 4 sentences together. You have to figure out which one is incorrect. Let's discuss about it. He called yesterday morning. This is correct. நேத்து காலையில அவன் கால் பண்ணான். He called yesterday morning. That is correct. He called yesterday afternoon. That is also correct. He called yesterday evening. This is also correct. He called yesterday night. The problem is here, right? It may be right or it may be wrong. உங்களோட decision என்ன? இது கரெக்டா தப்பா? He called yesterday night. This is incorrect. You have to say he called last night. He called last night is the correct one. Yesterday night அப்படி நம்ம சொல்லக்கூடாது, right? அதே மாதிரி இன்னொரு தப்பு நீங்க பண்ணக்கூடாது. He called last morning, அது தப்பு. He called last afternoon, that is also incorrect. Okay. He called last evening, தப்பு. நைட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். yesterday night, நேற்று ராத்திரி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக you have to say last night. அப்போ 3 விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? என்னென்ன கற்றுக்கிட்டோம்? in the night அப்படின்னு சொல்லக்கூடாது, at night அதுதான் கரெக்ட். அதே மாதிரி this night அப்படின்னு சொல்லக்கூடாது, இந்த ராத்திரி this night நீங்கள் சொல்லக்கூடாது, இன்னைக்கு ராத்திரி அப்படின்னா tonight. அதே மாதிரி he called yesterday nightன்னு சொல்லக்கூடாது, yesterday nightக்கு பதிலாக last night. Do you understand? Okay friends, so இவ்வளவுதான். So இதெல்லாம் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா, if you are talking to someone in English, you have to be very confident, right? Without any mistakes. நம்ம வந்து கரெக்ட்டா பேசுறோம், எந்த தப்பும் இல்லாம நம்ம பேசுறோம் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினா it will remove your hesitation from your mind. உங்களோட தயக்கத்தை வந்து அப்படியே எடுத்து போட்டுரும். ஓகேவா? So you have to know some things in English, some important thing. ஓகேவா? இது யூஸ் பண்ணலாமா கூடாதா? ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சில எக்ஸசைஸ்லாம் நம்ம கண்டினியூஸாக பார்க்கும்போது வந்து உங்களுக்கு அப்படி கிளியர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு நம்ம எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து ஒரு சில செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்கலாம். இதுவும் வந்து டைம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட் அண்ட் விச் ஒன் இஸ் இன்கரெக்ட். ஓகே, இங்கே எழுதியிருக்கிறதுல வந்து எல்லா சென்டென்ஸுமே நான் கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். மேபி ரைட் ஆர் இட் மே பி ராங். ஓகே, யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை தி எரர்ஸ் அண்ட் கரெக்ட் இட். ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். See you tomorrow morning, see you tomorrow afternoon, see you tomorrow evening, see you tomorrow night. எல்லாமே கரெக்டா? ஒன்றுனா செக் பண்ணலாமா? See you tomorrow morning. நாளைக்கு உன்னை பார்க்குறேன், நாளைக்கு காலையில் உன்னை பார்க்குறேன். Yes, correct. See you tomorrow afternoon, which one also correct. See you tomorrow evening, this one also correct. See you tomorrow night, எல்லாமே correct. All are correct, right? See here, நாளைக்கு காலையில் உன்னை பார்க்குறேன். See you tomorrow morning, மத்தியானம் உன்னை பார்க்குறேன். See you tomorrow afternoon, evening, மாலையில் உன்னை பார்க்குறேன். See you tomorrow evening, night உன்னை பார்க்குறேன். See you tomorrow night. See you tomorrow morning, afternoon, evening, night. எல்லாமே கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க. in, at, on இந்த 3 ப்ரிப்போசிஷன் பற்றி நம்ம நல்லா படிச்சிருக்கோம். வேணும்னா சைடில் கார்டு வரும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு போயிடும். இதுக்கு நான் வந்து ஈஸியாக ஒரு ட்ரையாங்கிள் மெத்தடில் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ கோ த்ரூ த மெத்தட், அதை படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நான் இந்த டேக்கு மட்டும் என்ன வரும் அப்படிங்கிறத இப்போ நான் கரெக்ட் பண்ணுறேன். இதில் see, in Tuesday morning. இப்போது டியூஸ்டே வரைக்கும் மட்டும் சொல்லலாமா? in Tuesday, at Tuesday, on Tuesday. on Tuesday is the correct one, right? in Tuesday அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். at Tuesday அதுவும் சொல்லக்கூடாது. ஒரு டே அல்லது ஒரு டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், டே ஒரு கிழமையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், you have to use on Tuesday, right? okay, on Tuesday morning, Tuesday காலையில் அப்படின்னா on Tuesday morning. on Tuesday afternoon, that's correct. Tuesday மத்தியானத்தில் கரெக்ட் தான். on Tuesday evening, on Tuesday night, all are correct.
ஸோ இதில் வந்து நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த கிழமை வந்தாலும் பரவாயில்ல, சண்டேலேருந்து ஆரம்பித்து நமக்கு சாட்டர்டே வரைக்கும் இருக்குல்ல 7 கிழமையில் எந்த கிழமை வந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே ரைட், லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா, இப்போ பிகாஸ் நம்ம யாரையாவது மீட் பண்ணும்போது இஃப் யூ ஆர் டாக்கிங் வித் சம் ஒன் ப்ரொஃபஷ்னலி யூ ஹாவ் டு சே குட் மார்னிங் ஆர் குட் ஆஃப்டர்நூன் ஆர் குட் ஈவினிங் அக்கார்டிங் டு த டைமை பொறுத்து நம்ம வந்து பேசுவோம். அவங்ககிட்ட காலையில் மீட் பண்ணிங்கன்னா ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். வெரி பொலைட் வே, ரைட்? இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம காலேஜில் படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, யாரையாவது நம்ம பெரியவங்களை பார்க்கும்போது ஹாய் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்போம் காலையில் மீட் பண்ணால், இல்லையா? மதியானம் மீட் பண்ணிங்க அப்படின்னா ஹலோ குட் ஆஃப்டர்நூன் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்போம். இது ஈவினிங் மீட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஹாய் குட் ஈவினிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லையா? ஓகே, இந்த 3 வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அரைவ் அப்படின்னா இப்போ வந்து டேவோட ஸ்டார்டிங் அல்லது டேவோட மிடில், அப்படி இல்லைனா வந்து டேவோட ஈவினிங் டைமில் நம்ம சொல்லலாம். அது வரைக்கும் சொல்லலாம். யாரையாவது பார்க்கும்போது ஹாய் குட் ஈவினிங் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா ஹாய் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். இதே இது உங்களுக்கு மத்தியானம் இன்டர்வியூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹாய் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு நம்ம பேசலாம். இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் பேசிக்கலாம். இது வந்து அரைவ், யாரையாவது ஃபஸ்ட்டு அவங்க வந்து சேரும்போது, அவங்கள மீட் பண்ணும்போது நம்ம வந்து பேசலாம். ஓகேவா, ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஓகே, ஒருத்தர் மீட் பண்ண போகிறீங்க, ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க, ஒருத்தரை பார்த்து மீட் பண்ணி பேசணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் மார்னிங் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் அக்கார்டிங் டு த டைம். ஓகே, இப்போது இந்த குட் நைட் எங்கே யூஸ் பண்ணணும்? இப்போ வந்து ஒருத்தரை நைட்டு மீட் பண்ணுறீங்க, ஹாய் குட் நைட் ஹவ் ஆர் யூ, இஸ் திஸ் பாசிபிள்? இது நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? இப்போ ஒருத்தர் நைட்டு மீட் பண்ணுறீங்க, ஒரு 9:30க்கு மீட் பண்ணுறீங்க, ஹாய் ராம் குட் நைட் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஹாய் ராம் குட் நைட் ஹவ் ஆர் யூ அப்படின்னா எப்படி இருக்கும்? தட் இஸ் டோட்டலி இன்கரெக்ட். எப்போ குட் நைட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா when you leave someone or when you leave from particular place, அந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? you have to use good night. ஒரு இடத்துல நம்ம கிளம்பும் போது நம்ம நைட் வந்து யூஸ் பண்ணலாம். குட் நைட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து நம்ம லீவ் பண்ணி போகும்போது, நம்ம ஒரு இடத்துல கிளம்பும்போது you have to use good night. ஓகே, அல்லது அந்த டே வந்து எண்ட் ஆகும்போது. இப்போது நைட்டு வந்து ஒருத்தரை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா சடனாக நம்ம சொல்ல மாட்டோம், சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தரை பார்த்து நைட்டு ஒரு 9:30-10 மணிக்கு மீட் பண்ணுறோம், ஒரு பெரிய ஒரு ஆளை மீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஹலோ சார் குட் நைட் சார் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. ஸோ குட் நைட் எப்போ சொல்லணும் அப்படின்னா ஒரு டே எண்ட் ஆகும்போது, அப்படி இல்லைனா ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம நைட்டு கிளம்பும்போது, ஓகேவா, இல்லை நைட்டு தூங்கும்போது, அபவுட் டு கோ டு ஸ்லீப். நைட்டு ஒரு இடத்துலேருந்து கிளம்பும்போது அப்புறம் நீங்கள் தூங்கும்போது இந்த குட் நைட் யூஸ் பண்ணலாம். பட் இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து நீங்கள் எந்த டைமில் மீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லலாம். இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான், பட் யூ ஷுட் நோ வெரி வெல் அபவுட் தீஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, பிகாஸ் ஒருத்தரை மீட் பண்ணும்போது வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஒருத்தரை மீட் பண்ணி அவங்க சொல்கிறாங்க நம்மக்கிட்ட ஹலோ செந்தில் குட் மார்னிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் பதிலுக்கு? ஹலோ குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ அப்படின்னு பேசுவோம். ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து ஹாய் குட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் பதிலுக்கு ஹாய் குட் நைட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? தட் இஸ் டோட்டலி இன்கரெக்ட். குட் நைட்க்கு அப்புறம் நம்ம வந்து ஈவன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலுமே நம்மளோட கடைசி மெசேஜ் என்னவாக தான் இருக்கும்? குட் நைட்டாக தான் இருக்கும். ஸோ குட் நைட் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து நம்ம நைட்டு கிளம்புறோம், நைட்டு வந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது ஹே பாய்டா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தூங்கும்போது வீட்டு ஆளுங்கிட்ட சொல்லலாம். அதை தவிர மற்ற அதுக்கப்புறமா வந்து யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் நம்ம எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸசைசஸ் நான் கொடுக்குறேன், ஒரு சில சென்டென்சஸ் எழுதுகிறேன், அது எது கரெக்டு எந்த சென்டென்ஸ் தப்புன்னு சொல்லணும், அந்த தப்பை வந்து திருத்தணும். ஓகே, let's discuss some sentences. Okay friends, இது வந்து exercises. இதில் வந்து எது கரெக்டான சென்டென்ஸ் எது தப்பான சென்டென்ஸுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். தப்பு அப்படின்னா எது இன்கரெக்ட், ஸோ which part is incorrect அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா, let's do it together. First sentence, I will send the email this afternoon. கரெக்டா தப்பா? நான் வந்து இன்னைக்கு மத்தியானம் நான் இமெயில் சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ வில் சென்ட் த இமெயில் திஸ் ஆஃப்டர்நூன். திஸ் ஆஃப்டர்நூன் அப்சல்யூட்லி கரெக்ட். அடுத்த சென்டென்ஸ், ஆர் வி மீட்டிங் இன் சண்டே. நம்ம சண்டே மீட் பண்ணிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆர் வி மீட்டிங் இன் சண்டே. கிழமைக்கு முன்னாடி இன் வருமா ஆன் வருமா? ஆன் வரும். அப்போ இந்த சென்டென்ஸ் தப்பு. என்ன தப்பு? இன் வராது, ஆன் வரும். Are we meeting on Sunday is the correct one.
நம்ம சண்டே மீட் பண்ணிட்டு இருக்கலாமா? நெக்ஸ்ட் ஒன், தி கான்சர்ட் இஸ் டுமாரோ நைட். கான்சர்ட் அப்படின்னா கச்சேரி. இந்த திருவிழா அப்போ நம்ம ஊரில் கச்சேரி நடக்கும்ல, அதான் கான்சர்ட். த கான்சர்ட் இஸ் டுமாரோ நைட். நாளைக்கு நைட்டு வந்து கச்சேரி அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டா தப்பா? அப்சல்யூட்லி கரெக்ட். அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி டுமாரோ, டுடே, எஸ்டர்டே இதுக்கு முன்னாடி எந்த ப்ரிப்போசிஷனும் வராது. இன், ஆன், அட் எதுவுமே யூஸ் பண்ண. கைஸ் ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். டுடே, டுமாரோ, அப்புறம் எஸ்டர்டே இந்த மாதிரி இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்து எந்த ப்ரிப்போசிஷனும் யூஸ் பண்ணவே கூடாது. இன், ஆன், அட் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் நைட், ஹவ் ஆர் யூ. கரெக்டாக தப்பா? நான் என்ன சொல்லியிருக்கேன், குட் நைட்க்கு அப்புறம் எந்த கொஸ்டினும் நம்ம கேட்கக்கூடாது. இன்கரெக்ட். ஹவ் ஆர் யூ வராது. குட் நைட் அதோடு முடிஞ்சிடணும். ஸோ குட் நைட் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறமா வந்து நீங்கள் எதுவுமே போடக்கூடாது. ஹவ் ஆர் யூ அதெல்லாம் கேட்கக்கூடாது. வாட் ஐ டூயிங் கேட்கக்கூடாது. குட் நைட்க்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடணும். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்லீப் தென் யூ கேன் சே குட் நைட். அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது. தட் இஸ் டோட்டலி இன்கரெக்ட். ஓகே. அதே மாதிரி இங்கே குட் மார்னிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹலோ குட் மார்னிங் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஹவ் ஆர் யூ எதுனாலும் கேட்கலாம். ஓகே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், the moon looks beautiful in the night. the moon looks beautiful in the night. நைட் வந்து மூன் அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லணும். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. the moon looks beautiful in the night. in the night வருமா? வராது. இது தப்பு. in the night வராது. என்ன வரும் அதுக்கு பதிலாக? at night. the moon looks beautiful at night. ஏன்னா நைட்க்கு முன்னாடி என்ன தான் வரணும்? அட் தான் போடணும். இந்த அப்படிங்கிறது வராது. அடுத்தது, மை எக்ஸாம் இஸ் இன் மண்டே மார்னிங். காலையில் எனக்கு எக்ஸாம் இருக்குது. மண்டே காலையில் எனக்கு திங்கக்கிழமை காலையில் எனக்கு எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. மை எக்ஸாம் இஸ் இன் மண்டே மார்னிங். கரெக்டாக தப்பா? தப்பு. என்ன தப்பு? மை எக்ஸாம் இஸ் இன் வராது. மண்டே கிழமை வந்தால் என்ன வரும்? ஆன் தான் வரும். மை எக்ஸாம் இஸ் ஆன் மண்டே மார்னிங். ஓகே. அடுத்தது, இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஹோம்ஒர்க். கடைசி சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். த பார்சல் அரைவ்டு எஸ்டர்டே நைட். இது கரெக்டாக தப்பான்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. ப்ரீவியஸாக கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள், பேக் போயிட்டு இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். த பார்சல் அரைவ்டு எஸ்டர்டே நைட். ஓகே. இது கரெக்டுனா கரெக்ட் அப்படின்னு போடுங்க. தப்பு அப்படின்னா இன்கரெக்ட் அப்படின்னு போட்டு கரெக்டான சென்டென்ஸையும் கீழே போடணும். ஓகே. என்ன தப்போ அதை கரெக்ட் பண்ணி கரெக்டான சென்டென்ஸையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஹோப் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து டைம் பேஸ் பண்ணி மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன், நைட்டுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதை வந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க. ஓகேவா? பேசும்போது யார்கிட்டே பேசும்போது ஆன் மண்டே, மை எக்ஸாம் இஸ் ஆன் மண்டே அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஓகேவா? அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டுடே, டுமாரோ, எஸ்டர்டேக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ரிப்போசிஷனும் போட்டுறாதீங்க. ஓகே. அப்புறமா வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்களோட ஆன்சரை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கடைசி சென்டென்ஸ் கரெக்டுனா கரெக்டுன்னு போடுங்க, தப்புன்னா இன்கரெக்ட் அப்படின்னு போட்டு கரெக்டான சென்டென்ஸை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.